தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க தனி விமானம் மூலம் சென்னை வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாளை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து வந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சென்னை அடுத்த கோவளத்தில் அமித்ஷா தலைமையில் நாளை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடானது நடைபெற இருக்கிறது. மாநாட்டில் தமிழகம், ஆந்திரா, கேரளம், தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மாநில முதல்வர்கள் பங்கேற்கின்றனர். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க தனி விமானம் மூலம் சென்னை வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் நாளை நடைபெற இருக்கக்கூடிய தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தலைமை தாங்கி இருக்கிறார். குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்கள் நாளைய தினம் இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. 31வது தென்மண்டல கவுன்சில் கூட்டம் என்பது நாளை சென்னை அடுத்து இருக்கக்கூடிய கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 5 மாநில முதல்வர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றனர். குறிப்பாக ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த கூட்டத்தை பொறுத்த வரையிலுமே ஒரு மிக முக்கியமான கூட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக தமிழகம் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இடையேயான தென் மாநிலங்களுக்கு இடையேயான அந்த நட்புறவை வலுப்படுத்துவதற்கும் எந்த மாதிரியான சிக்கல்கள் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறுவது குறித்தும் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. சமீபத்தில் கர்நாடகாவில் இருந்து மேகதாது அணை கட்டுவென்றும் குறிப்பிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதற்கான கலந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சென்னை வருகை தந்திருக்கிறார். விமான நிலையம் வந்து கொண்டிருந்த அவருக்கு பாஜக சார்பில் இருந்து உற்சாக வரவேற்பு என்பதும் தொண்டர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய அவர் இன்று நேரடியாக கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். முதல்வர்களுடன் அவருக்கான அந்த நிகழ்ச்சி நேற்று என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதில் பல்வேறு விஷயங்களை முதலாவதாக துறை சார்ந்த அலுவலர்களுடன், தலைமைச் செயலாளர்களுடன், மாநில தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் என்பதும் நடத்தப்பட இருக்கிறது. அதன் பிறகாக அதற்குள்ளேயே அந்த மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் குறித்தும் தலைமைச் செயலாளர்கள் விவாதிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அடுத்தபடியாக முதலமைச்சர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக கூட்டத்தை முடித்துக் கொண்டு மாநில முதலமைச்சர்களுடன் அமித்ஷா மதிய உணவு என்பதனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்வதற்காகவும் தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கும் நாளைய தினம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு முன்னெடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் வருகையொட்டி சென்னை விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதும் தீவிரமாக நடைபெற்று இருக்கின்றனர். கோவளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கு 2 நாட்களுக்கு தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சென்னை மாநகரம் மற்றும் அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத இந்த மண்டல கவுன்சில் கூட்டம் என்பது நாளைய தினம் இந்த ஆண்டில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 5 மாநில முதல்வர்களுடைய நட்புணர்வு மற்றும் தென் மாநிலங்களுக்கான அந்த வலிமைப்படுத்துவதற்கான பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தீர்க்க முடியாத மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் குறித்தும் பேசப்பட இருக்கின்றன. நம் தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை என்பது அதிக அளவு ஏற்பட்டு காணப்படுகிறது. அதனை தீர்க்கக்கூடிய வகையிலும் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்தும் கடந்த 2 தினங்களாக பரிசீலனை செய்திருப்பதாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் என்பதனை தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தமிழகத்திலிருந்து கர்நாடகா அணை கட்டுவதற்கான பிரச்சனை, மேலும் அதே போல கேரளாவிற்கு செல்லக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கனிம வளங்கள் என்பதும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மற்றும்
கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மாநிலங்களுக்கு இடையேயான அந்த நட்புறவை வலுப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து சென்னை வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க தனி விமானம் மூலம் சென்னை வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த கோவளத்தில் அமித்ஷா தலைமையில் நாளை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடானது நடைபெற இருக்கிறது. மாநாட்டில் தமிழகம், ஆந்திரா, கேரளம், தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மாநில முதல்வர்கள் பங்கேற்கின்றனர். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.